ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. விஜய் முதலமைச்சர் பதவியேற்றதுல இந்த பயம் வந்துருச்சு அப்படி புரிஞ்சுக்கணுமா? இந்த பயம் எங்க இருந்து வருது அப்படின்னா, எனக்கு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு தாவேகா தொடக்கத்துல இருந்தே சொல்லுது. அப்போ அந்த கொள்கை குறித்து அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட கேட்கும் பொழுது கூட அந்த கொள்கையை அவர்களால் விளக்க முடியல அப்படின்ற போதுதான் இந்த பயம் அப்படின்றது எழுது. உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதை சரியாக அவங்களால விளக்கக்கூட முடியல அப்படின்ற போது அந்த இடத்துல தான் அந்த பயம். கொள்கையற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது அப்படி புரிஞ்சுக்கணுமா? அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் அப்படின்ற போது நான் மாற்றத்தை முன்மொழிஞ்சிருக்கிறேன், இப்படி ஒரு மாற்றத்தை முன்மொழிஞ்சிருக்கேன், இதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற மாதிரியான அந்த பரஸ்பர உறவுலாம் இல்லை. இப்போ எல்லாருமே வாக்களித்தவர்கள் எல்லோருமே எதற்காக வாக்களித்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது விஜய் அவர்களுக்காக வாக்களித்தோம் அப்படின்ற ஒரு பதில் தான் எல்லார்கிட்டையும். இப்போ ஏன்னா விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்த எல்லா வேட்பாளர்களுமே பெரும்பாலும் வாக்களித்தவர்களுக்கு இந்த வேட்பாளருக்கு தான் நான் வாக்களித்தேன் அப்படின்னு தெரியாம தான் வாக்களித்தேன். அது நான் இவர்களை விட மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நீங்கள் அவர்களை விட அதிகமான குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படிப்பட்ட சீட்டு கொடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம். அது ஒரு நெருடலான ஒரு விஷயம். நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்மறையான ஒரு விஷயம். அதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற போது இந்த கேள்வி எழுதல. அப்ப என்ன மாற்றத்தை நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் நான் அரசியலுக்கு நான் அப்பழுக்கற்றவனாக வரேன், தீய சக்தியை எதிர்த்து வரேன், நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய நடவடிக்கையில நான் தூய சக்தி அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் உங்க நடவடிக்கை அமையலையே. விஜய் ஒரு வன்மத்தோடு தான் அந்த விஜயோட முதல் உரை இருந்தது முதலமைச்சர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கத்துல விஜயோட முதல் உரையை வச்சு கேட்கிறேன், விஜயோட அடுத்த அந்த 100 நாட்கள், முதல் 100 நாட்கள் எப்படி இருக்கு? கஜானா காலியா இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வராரா? அந்த 2500 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்ல வராரா? இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? முதல் 100 நாட்களில் விஜய் என்ன செய்ய போகிறார்? முதல் 100 நாள்ல அவர் சொன்ன கவர்ச்சிகரமான எந்த திட்டங்களும் நடைமுறைக்கு வரப்போவது இல்லை. காரணம், ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பிஜேபி கிட்ட இருந்து விஜய்னால நிதி கேட்டு வாங்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நிதி தருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மோடியை எதிர்த்து நிற்கிற, அமித்ஷாவை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் விஜய்க்கு இருக்கா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அசிஃப் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பதவி ஏற்றது தமிழக அரசியல்ல எவ்வளவு பெரிய ஒரு மாற்றமா பார்க்கப்படுது? விஜய் அவர்கள் முன்வைத்த கருத்தாக இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்கள் முன்வைத்த தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அப்போ இதற்கு முன்னர் இருந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் அவர்கள் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள், இல்லை அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் முன்வைத்த தேர்தல் வாக்குறுதிகள், அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. அதே விஷயங்களை தான் அவர் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அவர் இப்போ இன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமுமே அதை ஒட்டி தான் இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம், அது எந்த வகையில மாற்றம் அப்படின்றது இனிமேல் அவருடைய நடவடிக்கைகள், அவர் செயல்படுத்தக்கூடிய புதிய திட்டங்கள், அதுல இருந்தா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்போ பெரிய மாற்றம் அப்படின்றதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய பர்சனலான கருத்து. எம்ஜிஆரும் நடிகராக இருந்துட்டு முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா அவர்களும் நடிகையா இருந்துட்டு முதலமைச்சர் ஆனாங்க. இப்ப விஜயும் நடிகராக இருந்துட்டு முதலமைச்சர் ஆனது எப்படி மதிப்பிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமானது. ஏன் அதை கேட்கிறேன்னா, எம்ஜிஆரை விட கூடுதலான வாக்கு சதவீதம் விஜய் வாங்கியிருக்காரு. அப்ப விஜயோட முதலமைச்சர் பதவி எப்படி மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ இதற்கு முன்னர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் குறைந்தபட்சம் ஒரு கட்சியில பணியாற்றி அதற்கு பிறகுதான் அந்த பொறுப்புக்கு வருகிறார்கள். இப்போ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் நல்லா தெரியும், திமுகவில் பணியாற்றி திமுகவில் அமைச்சராக இருந்து அதற்கு பிறகுதான் திமுகவில் பொறுப்புல இருந்து அதற்கு பிறகுதான் அவர் முதலமைச்சராக தனி கட்சியாக தொடங்கி முதலமைச்சராக வர்றாரு. அதற்கு பிறகு அவருடைய அந்த தொடர் நடவடிக்கை இருக்குல்ல, விடுபட்டதினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் இருந்தார். அவர் மீது வேறு பல விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அடிப்படையான ஒரு கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அதில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை அப்படின்றத தான் நாம் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதனுடைய பாதை, அதனுடைய அரசியல் பாதை,
அதில் எல்லாத்தையும் வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் எதுவும் அவர் தரப்புலையும் இல்லை. அதற்கு பின்னர் வந்த அரசுகள்லையும் கூட அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லை. அடிப்படையிலே மாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்த்திருக்கிறாங்க, ஒன்று கூடி எதிர்த்திருக்கிறாங்க. அப்போ தமிழகத்திற்கு ஒவ்வாத சில விஷயங்களை உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த போதும் 2001 to 2006 அந்த இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் சில தமிழகத்திற்கு ஒவ்வாத, அதற்கு முன்னர் தமிழகத்தில் நடைமுறையில் இல்லாத, தமிழக அரசியலுக்கு புதியதாக சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும்பொழுது தமிழக மக்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். அதற்கு பின்னர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த விஷயத்தை, அந்த தொடர்ச்சி இல்லாததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாடுனா என்ன? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செக்யூலரான ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்குன்னு இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டில் மாற்றம் ஏற்படும் பொழுது அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று, இங்கே ஒரு மாநில சுயாட்சி அப்படின்றது தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போது அந்த விஷயத்திற்கு எதிராக செயல்படும் போது, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் கண்மூடித்தனமாக ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் யாராவது இங்கே இருந்தாங்க அப்படின்னா அதோடு தீர்வு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஒரு செக்யூலர் ஸ்டேட், மதசார்பற்ற ஒரு அரசாகத்தான் இதுவரைக்கும் அமைந்த அரசுகள் இருந்திருக்குது. அப்போ ஒரு மதம் சார்ந்த ஒரு நடவடிக்கை ஈடுபடும் பொழுது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் அதை முன்வைத்து ஏதாவது ஒரு நகர்வுகள் வரும் பொழுது அவர்கள் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் இதுவரைக்கும் மாற்றம் எதுவும் இல்லாமல் இருந்தது. இனிமேல் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான் எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. இந்த அரசியல் பாரம்பரியத்திலிருந்து ஒரு நழுவி தமிழ்நாட்டை இன்னொரு பாதைக்கு யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களா? உதாரணத்துக்கு போனா இப்ப விஜய் அவர்கள் ஒரு சரியான பாதையில் எடுத்துட்டு போறது அப்படின்றது வேற, இதற்கு முன்ன நடந்துட்டு இருக்கக்கூடிய பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு கூட்டு போறது அப்படின்றது வேற. விஜய் முதலமைச்சர் பதவியேற்றதுல இந்த பயம் வந்துருச்சு அப்படி புரிஞ்சுக்கணுமா? இந்த பயம் எங்க இருந்து வருது அப்படின்னா, எனக்கு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு தாவேகா தொடக்கத்துல இருந்தே சொல்லுது. அப்போ அந்த கொள்கை குறித்து அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட கேட்கும் பொழுது கூட அந்த கொள்கையை அவர்களால் விளக்க முடியல அப்படின்ற போதுதான் இந்த பயம் அப்படின்றது எழுது. உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதை சரியாக அவங்களால விளக்கக்கூட முடியல அப்படின்ற போது அந்த இடத்துல தான் அந்த பயமே. கொள்கையற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது அப்படி புரிஞ்சுக்கணுமா? நடக்குது அப்படின்னு நான் 2 நாள்ல நடந்துருச்சு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இனிமேல் தான் அது எங்க போகுது, எப்படி வருது, எப்படி எதை நோக்கி நகருது அப்படின்ட்டு. அப்போ முதல் நாள் பதவியேற்பு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அங்க தமிழ்தாய் வாழ்த்து அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு பயம் வருது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுது. தாவேகா தரப்புல இருந்து அது ஆளுநருடைய நிகழ்ச்சின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 முதலமைச்சரா பதவியேற்கப்படும் பொழுதே இப்படியான நடைமுறை தானே இருந்தது, தேசிய கீதம் தானே ஃபர்ஸ்ட் பாடப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க. அதான் நம்ம இப்போ இதற்கு முன்னர் இப்படியாக இருந்தது, நான் மாற்றத்திற்காக வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு முன்னர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை இருக்குல்ல, பொது இடங்கள்ல முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது, இரண்டாவது அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுல தேசிய கீதம் பாடப்படுவது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப சட்டப்பேரவையில ஒவ்வொரு முறையும் ஆளுநர் வருவது, அவர் கோச்சிக்கிட்டு பாதியில போறது அப்படின்றது ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்ப அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எதற்காக அப்படியாக ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கு ஏதோ ஒரு வகையில தமிழகத்தினுடைய அந்த மரபு, அந்த பாரம்பரியம், அதை மாற்றி அமைப்பதற்காக ஆளுநர் முயற்சி செய்வதும், அதற்கு தமிழ்நாட்டு அரசின் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதும், அந்த எதிர்ப்பிற்காக அவர் கோச்சிக்கிட்டு வெளில போறதுமாகத்தான் ஒரு நிகழ்வாக விஜய் மீறிடுவாரு. விஜய் வச்சு அந்த மரபை ஒன்றிய அரசு உடைச்சிரும் அப்படிங்கிறீங்களா? இல்ல, உடைச்சிரும் அப்படின்ற ஒரு முடிவை இன்னைக்கே நம்மளால சேர முடியாது. அப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி அந்த ஒரு பயத்துல தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பா மாற்றம் வேணும்னு நினைச்ச அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அந்த பயம் இல்லைல்ல? இல்ல, நான் கேட்கறது அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் அப்படின்ற போது, நான் மாற்றத்தை முன்மொழிஞ்சிருக்கிறேன், இப்படி ஒரு மாற்றத்தை முன்மொழிஞ்சிருக்கேன், இதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற மாதிரியான அந்த பரஸ்பர உறவுலாம் இல்லை. இப்போ எல்லாருமே வாக்களித்தவர்கள் எல்லோருமே எதற்காக வாக்களித்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது விஜய் அவர்களுக்காக வாக்களித்தோம் அப்படின்ற ஒரு பதில் தான் எல்லாரிடையும் வருது. இப்போ ஏன்னா விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்த எல்லா வேட்பாளர்களுமே பெரும்பாலும்
வாக்களித்தவர்களுக்கு இந்த வேட்பாளருக்கு தான் நான் வாக்களிச்சேன் அப்படின்னு தெரியாம தான் வாக்களிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு கூடுதல் தகவல் இன்னைக்கு பேப்பர்ல வந்த செய்தி தான். திமுக அதிமுக குற்றப்பணியில் இருப்பவர்களை விட தாவேகாவில் இருப்பவர்கள் அதிகம் அப்படின்னு 124 பேர் நினைக்கிறேன். தாவேகாவுடைய வேட்பாளர்கள் 124 பேர் குற்ற பின்னணி உள்ளவர்கள் இன்னைக்கு பேப்பர்ல செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே இந்த தகவல் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இது வரைக்கும் வந்து போட்டியிட்ட வேட்பாளர்கள், அவங்க அறிவிச்ச வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்னு போடும் பொழுது திமுகவை விட அதிகமாக குற்றப்பின்னணி இருக்கக்கூடியவர்களினுடைய பட்டியல் அப்படின்றது அவர்கள் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலாக இருந்தது. அதற்கு பிறகு சீரியஸான குற்றச்சாட்டு அப்படின்றது, அதிகமாக சீரியஸான குற்றச்சாட்டு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கு பாதி இருக்கிறது நம்மளால. அப்படிப்பட்டவர்களை விஜய் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாரா, சமாளிச்சிடுவாரா? இல்லை, நான் கேட்குறேன், அதான் நம்ம மாற்றம்னு சொல்லி முன்வைக்கும் பொழுது வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து அந்த மாற்றம் அப்படின்றது தொடங்கியிருக்கணும். அப்போ சுத்தமான பின்னணி, முழுமையாக இது போன்ற குற்ற பின்னணி இல்லாத நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா நாம் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, மாற்றம் இங்கிருந்து தான் தொடங்குது முதல்ல. ஏன்னா குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கு இடம் கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் சொல்றாரு, இப்போ நம்ம பொறுப்புக்கு வந்துட்டோம், அதிகாரம் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நீங்க தன்னிச்சையாக செயல்படுவது, அதிகார மமதையோடு செயல்படுவது, அவர் சொன்ன எக்ஸாக்டான வார்த்தையை நான் சொல்லலை, பட் அவர் சொன்னதனுடைய அர்த்தம் அப்படிதான். அப்படியாக செயல்படக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ வேட்பாளர் தேர்வுலையும் இந்த கவனத்தை செலுத்தி இருக்க வேண்டும் அப்படின்றதான் ஒரு கருத்து. ஏன்னா வேட்பாளர் தேர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வேட்பாளரை நம்பித்தான் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அந்த வேட்பாளர் தான் நாளைக்கு மக்களுக்கும் கட்சிக்கும் இடையிலான ஒரு பாலமாக போறாரு. அவர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில், மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பட்சத்தில் அவர் அப்படியாக தான் செயல்பட போறாரு அப்படின்ற அடிப்படையில் அவர் அப்படின்றவர் சரியான நபராக இருக்கணும். ஏன்னா நான் ஒரு மாற்றத்தை முன் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ இதற்கு முன்னர் அமைந்த அரசுகளில் இது மாதிரி குற்றப்பின்னணியோட இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தார்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மீதும் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. ஒப்பீட்டளவில் தாவேகாவில் அதிக பேர், ஒப்பீட்டளவுல தாவேகாவிடம் அதிகம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் இது தவறு அப்படின்னு சொல்லல. நான் வந்து இவர்களை விட மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது நீங்கள் அவர்களை விட அதிகமான குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படிப்பட்ட சீட்டு கொடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம். அது ஒரு நிருடலான ஒரு விஷயம், நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்மறையான ஒரு விஷயம். அதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற போது இந்த கேள்வி எழுதல. அப்ப என்ன மாற்றத்தை நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்ட்டு சரியா ஹேண்டில் பண்ணிடுவாரா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை விஜய்? இல்ல, ஏன்னா கரூர் விஷயத்தை சரியா ஹேண்டில் பண்ணலங்கிற கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது எல்லாருமே வச்சாங்க. கரூர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு அவர் கையில இல்ல. சட்டம் ஒழுங்கு அவரால் இல்ல, ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையை விஜயால சரியா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு ஒரு விமர்சனம் வச்சாங்களே. இப்ப முதலமைச்சரா இருக்காரு, அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது இல்லைன்னா அங்க வந்து ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடைபெற்றது அப்படின்றதுக்கு காரணமாக இன்னைக்கு குற்றச்சாட்டு யார் மீது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவின் மீது இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு அந்த பகுதிக்கு போயிருக்கணும். அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட விட்டிருக்க கூடாது. கூட்டத்தை தன்னோடே அழைத்து சென்றிருக்க கூடாது. அந்த இடத்துல வந்து கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு சேருது அப்படின்ற ஒரு தகவல் கிடைத்த உடனே ஒன்று அந்த கூட்டத்துக்கு அவர் போயிருக்க கூடாது, இல்லைன்னா கூட்டம் அங்கிருந்து களைவதற்கு இல்லைன்னா மாற்று ஏற்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அந்த விஷயத்தை அவர் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள், இதெல்லாமே குற்றச்சாட்டுகளாக தான் வைக்கப்படுது. அவங்க தரப்புல சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பட் அது வேற. அந்த சமயத்துல அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றத ஏற்படுத்துவதற்கு யார் காரணமாக இருந்தால் அந்த விரும்பத்தகாத நிகழ்வு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது அப்படின்றது தொடர்பாக இன்னைக்கு வந்து விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இப்போ அதை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. இல்ல, அதை வச்சு அவருடைய அதுக்கப்புறம் விஜயோட செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறைகள், அவர் அப்ரோச் பண்ண விதம், பேசின விதம், இதெல்லாமே வச்சு அவருக்கு ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியலங்கிற முன்முடிவு, ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த உடனே தன்னை நம்பி வந்த மக்கள், அவர்கள இவ்வளவு பேர் உடனடியாகவே தகவல் கிடைக்குது, இத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்கன்ட்டு. அதற்கு பிறகுதான் வந்து நம்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த சமயத்தில் இதை சரியாக அவர் கையாண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை, கையாளலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ எதிர்வினை ஆற்றப்படலை கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் மௌனத்திற்கு பிறகு தானே வந்து அதை பற்றி பேசவே ஆரம்பிக்கிறாரு. அப்போ பேச ஆரம்பிக்கும் பொழுதும் கூட எப்படியாக பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வச்சுக்கோங்க, என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களிடம் வச்சுக்காதீங்க அப்படின்னா மறைமுகமாக அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, என் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு உங்கள் மீது காட்டப்பட்டிருக்கு, அதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கடத்துறாரு அப்படின்னா மக்களை தவறாக அங்க வழி நடத்துறாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சோம். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் தவறாக வழி நடத்தப்பட்டார்கள் விஜய் அவர்களால் அப்படின்றத நம்மளால எளிதாக அந்த விஷயத்துல புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதை சரியாக கையாண்டிருக்க முடியும் அப்படின்னா இப்படியாக செஞ்சிருக்கலாம். ஆமாம், இப்படி ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துருச்சு. அப்போது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த விஷயத்த ரொம்ப அழகா கையாண்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, முதல்ல எடுத்தெடுப்புல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஒரு கட்சியை சேர்ந்த தலைவருக்கும் அவருடைய தொண்டர்கள் இப்படி உயிரிழப்பது அப்படின்றத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்றத அது ஒரு மெச்சூரா கையாண்டார். ஒருவேளை அவர் வேறு விதமாக அதற்கு பிறகு ஒரு சட்டப்பேரவையில் தெரிவித்த கருத்து வேற, அதற்கு பிறகு நிலைமைகள் மாறியது, அதற்கு பிறகு அந்த சட்டப்பேரவையில் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. அவர் தாமதமாக வந்ததற்கான காரணத்தை அவர் சொன்னார். தாமதமாக வந்தார் அப்படின்னு சொல்லிடுற அந்த காரணத்தை சொன்னார். அப்போதும் கூட பழி போடவில்லை, நீங்க தாமதமாக வந்தீங்கன்ற அந்த கருத்தை சொன்னாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இப்படியாக ஒரு நிலைப்பாடு எடுத்தது அப்படின்றது அரசியலுக்கு வர்றதற்கு முன்னரே, அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கும். நான் செஞ்ச குற்றத்தை நீ தான் செஞ்சேன்னு எளிதாக பழி போடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கடந்த காலங்கள்லயும் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் நான் அரசியலுக்கு நான் அப்பழுக்கற்றவனாக வரேன், தீய சக்தியை எதிர்த்து வரேன், நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய நடவடிக்கையில நான் தூய சக்தி அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் உங்க நடவடிக்கை அமையலையே. விஜய் அப்ப தூய சக்தி அல்ல, அதான் அவர் சொல்றாருல, நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தூய சக்தியாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். முதல்ல தவறு நடந்துருச்சு, தவறு செய்யாத மனுஷனே கிடையாது, அது ஒரு மனித இயல்பு. அப்புறம் அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ், நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி சில நேரங்கள்ல சில விஷயங்கள் ஆக்சிடென்ட்கள் நடக்கும். அது ஆக்சிடென்டா இல்லையான்ற முடிவுக்கு நான் போக விரும்பல. பட் நான் என்ன சொல்றேன், அது விசாரணை நடக்குது, விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். பட் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்துருச்சு, முதல்ல நான் இதற்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கொள்கிறேன். இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இப்படி நடக்காமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்கிறேன். உயிரிழந்தவர்களுக்கு அவர்களை போய் நேரில் சந்திப்பது, அவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லுவது, அப்போது இருந்த அரசு அவங்களோட ஒத்துழைக்கிறேன், இது தொடர்பாக விசாரணைக்கு நான் முழுமையாக ஒத்துழைக்கிறேன், என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஒத்துழைப்பார்கள். இதற்கு பிறகு இது போன்ற கூட்ட நெரிசல் நடக்காமல் தடுப்பதற்கு நம்ம எல்லாருமே உட்கார்ந்து பேசுவோம். இப்படி இதுதான் மெச்சூரா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது. இந்த விஷயம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அதை நீங்க மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணல, அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எஸ்ஓபி வருது, அதுவும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது இனிமேல் இப்படியாக பொது இடங்கள்ல கூட்டம் நடத்தும் பொழுது இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதையே அரசியலாக்குன அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் யார் செய்வான்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி செய்வான். அப்ப அந்த தேர்ந்த அரசியல்வாதி செய்வார் அப்படின்னா எதன் அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதி அதை செய்வார். பாருங்க, மற்றவங்களுக்கு அந்த உத்தரவுகள்லாம் கிடையாது, எங்களை மட்டும் பின்பற்ற சொல்கிறார்கள். ஏன் உங்களை பின்பற்ற சொல்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை, அது இந்த பின்பற்ற சொல்லக்கூடிய நபர்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீதிமன்றம் போட்ட உத்தரவு, ஏன்னா இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கு, இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கு, இதை நீங்க பின்பற்றுங்க, அந்த உயிர்கள் பலியாவதை தடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு அப்படின்ற போது அந்த முன்னேற்பாட்டையே தன்னை முடக்குவதற்கான ஒரு வழிமுறை அப்படின்ற மாதிரி அவரு பயன்படுத்தினது. அந்த இடத்துலதான் அவரு தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க செய்யறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு எதிராக வைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுத்தார். இந்த இடத்துல விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு விதமான வெறுப்பை விதைச்சிட்டு தான் அவரு எலெக்ஷன்ல ஜெயிச்சார், முதலமைச்சர் ஆனார். ஆனா முதலமைச்சரா பதவி ஏற்கப்படும் போது கூட அதே வெறுப்பை தானே மீண்டும் விதைக்கிறார். அல்ல, நீங்க வெறுப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அது எல்லா கட்சிகளுமே இன்னொரு கட்சிக்கு எதிராக பிறகு இல்ல முதலமைச்சர் ஆவதற்கு முன்னர் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். எல்லா கட்சிகளுமே இன்னொரு கட்சிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டை வைப்பார்கள். அதை வெறுப்பை விதைப்பது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க, இந்த கட்சி இவ்வளவு நாள் ஆண்டு உங்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்றது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட். இதை வெறுப்பை விதைக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்க முடியாது, ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இந்த கட்சி சொல்லும், இவர்கள் என்ன செஞ்சிட போறாங்க, இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் தேர்தல் காலத்துல ரொம்ப சாதாரணமாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு குற்றச்சாட்டும் கூட, அதற்கு தகுதியற்ற நபர்களாக இருந்தாலும் கூட அதற்கு மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுன்றது தேர்தல் காலத்துல நடக்கக்கூடிய விஷயம். நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான இன்னொன்று, அதே முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகும் தொடரலாமா அப்படின்ற போது தொடரக்கூடாது. ஆனா தொடர்ந்தது இல்லை. ஏன்னா இப்போ
முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டு முதல் முறையாக உரையாற்றுகின்றார் அப்படின்ற போது எல்லாரும் அவர்கிட்ட வந்து வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு பண்பட்ட ஒரு பேச்சை அவரிடம் வந்து எதிர்பார்ப்பாங்க. பண்பட்ட பேச்சு எப்படியாக அமையும் அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சராக அந்த பொறுப்புல உட்கார்றாரு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகள் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுதான் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒப்பீட்டு அளவுல இந்திய அளவுல ஒரு நல்ல நிலையில இருக்குது. அதை யாருமே மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மறுக்க முடியாத நிலையில தான் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக வந்து உட்கார்றீங்க அப்படின்ற போது, குறைந்தபட்சம் வந்து எதிர்கட்சிகள்ல தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நன்றியோ இல்லாட்டினா அவர்களை சுட்டி காட்டி ஏதோ ஒரு விஷயத்த பாசிட்டிவா பேசுறதோ. அப்ப இப்ப நான் வந்து விஜய் நன்றி மறந்து பேசினார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நன்றி மறந்துன்னு கிடையாது. அவர் வந்து தன் நிலையை உணராமல் பேசியிருக்கிறார். தான் அந்த நிலைக்கு வந்து உட்கார்ந்தது இதே நிலையில் தான் அவர் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறார். இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த சினிமாத்தனமான ஒரு கமர்ஷியலான முழுக்க முழுக்க அது ஒரு சினிமாத்தனம். விஜய் ஒரு வன்மத்தோடு தான் அந்த விஜயோட முதல் உரை இருந்தது முதலமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கத்துல விஜயோட முதல் உரையை வச்சு கேட்கிறேன், விஜயோட அடுத்த அந்த 100 நாட்கள், முதல் 100 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இல்ல, முதல் உரையில அவர் இதை செய்ய தவறிட்டார், இதை செய்திருக்கணும், அதனால இந்த 100 நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஆரூடம்னா சொல்ல இல்ல. நான் ஆரூடத்துக்காக கேட்கல. கஜானா காலியா இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வராரா? அந்த 2500 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்ல வராரா? இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? முதல் 100 நாட்களில் விஜய் என்ன செய்ய போகிறார்? முதல் 100 நாள்ல அவர் சொன்ன கவர்ச்சிகரமான எந்த திட்டங்களும் நடைமுறைக்கு வரப்போவதில்லை. காரணம் அவர் அதுக்குதான் வந்து ஒரு இது போட்டாரு, ஒரு ஒண்ணு போட்டாரு. கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டோடைய கஜானா காலியா தானே இருக்கு. இல்ல கஜானா காலி அப்படின்றத எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஆட்சி இப்பதான் வந்து சைனே போடுறேன், இதுக்கு மேலதான் நான் வந்து கோப்புகளை பார்க்க முடியும், இதுக்கு மேலதான் வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய ரகசியமான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். அப்ப விஜய் போய் சொல்லிட்டாரா, அல்லது விஜய் தமிழ்நாட்டு அரசியோடைய ரகசியங்களை விஜய் அம்பலப்படுத்தி விட்டாரா? ரகசியம் கிடையாதுங்க இது. பிப்ரவரியில எல்லாருமே சொல்றாங்கல்ல, பட்ஜெட் டாக்குமெண்ட் வெளிப்படையாக இருக்கு, அதுல சொல்லாத விஷயமே கிடையாது. இதற்கு முன்னர் திமுக அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது பிறகு அப்போது நிதித்துறை செயலாளராக இருந்தவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அவர் தான் ரொம்ப தெளிவா சொன்னார், வெள்ளை அறிக்கைன்றது ஒன்றும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதற்கு முன்னர் 5 வருஷம் 10 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது, மக்களுக்கு பொதுவாக எல்லாருடைய பார்வைக்கும் வைக்கப்பட்ட அந்த கணக்கு வழக்கு தான். அந்த கணக்கு வழக்குகளை தொகுத்து வெள்ளை அறிக்கையா கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அதே தான் இனிமேல் அவர் வெள்ளை அறிக்கைன்னு வெளியிட்டாருன்னா புதுசா ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. அவர் சொல்ல போறது என்னவாக இருக்கும்? இந்த கடந்த 5 ஆண்டு இல்லைன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த எண்ணிக்கை, அதாவது நம்மளுடைய டெபிசிட் என்ன, எவ்வளோ கடன் வாங்கணும், அந்த கடன் வாங்கினது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உட்பட்டா எவ்வளவு செலவு செஞ்சோம், எதில் அதிகமாக செலவு செஞ்சோம், இந்த மாதிரியான பல விஷயங்களை தொகுத்து கொடுக்க போறாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே வெள்ளை அறிக்கை அப்படின்றது கண் முன்னாடி இருந்திருக்கு, புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அப்படின்றது அவருக்கு இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இருக்குது, பேப்பர் வெளிப்படையாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டே புதுசா அவருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. அப்ப ஏற்கனவே இருந்ததை தான் அவர் பார்த்திருக்கு. விஜய் பொதுமக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு டைவர்ஷன் தான் தப்பித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிதான் அது. உடனடியாக என்னால நிறைவேற்ற முடியாது அப்படின்றத மறைமுகமாக சொல்லக்கூடியது. இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியின் மீது பழி போட்டு அதை தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். விஜய் தமிழ்நாட்டோட கஜானா காலின்னு சொன்னோன்னா பெரிய அளவுல வைரல் ஆனிச்சு. உடனே தாவேக தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது தமிழ்நாட்டோடைய கடன் வந்து 5 லட்சம் கோடியா இருக்கு அப்படின்னு எடப்பாடிக்கு கடந்த ஆட்சியை பார்த்து கேட்ட கேள்வி அந்த வீடியோவை டேக் பண்ணி போட்டு பெருசா வைரல் ஆக்கினாங்க. ஆனா ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு அவர் சொன்ன நிறைய திட்டங்களை நிறைவேற்றினார். கடன் 5 லட்சம் கோடியா இருந்தாலும் கூட அந்த மகளிர் உரிமை தொகையிலிருந்து நிறைய விஷயங்கள்ல செயல்படுத்தினாரு. 1 வருஷ காலம் டைம் எடுத்துக்கிட்டு கூட. ஆனா இப்ப விஜய் அதை 10 லட்சம் கோடியை கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றாருல. அப்ப அதே மாதிரி கூடுதலா கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த ஆட்சி மீது மு.க. ஸ்டாலின் மீது பழியை போட்டுக்கொண்டு இப்போது தப்பித்துக் கொள்ள நினைக்கிறார். அப்படி மட்டும் தான் புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க எதிர்பார்க்கிற, ஆனா இன்னொன்னு, அவர் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் அவர் என்னைக்கு அதை அறிவிப்பா வெளியே வந்ததோ அப்போது இருந்தே சாத்தியமா
அதான் அப்போது இருந்தே எல்லாருமே இது சாத்தியமான ஒரு கேள்வியை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வராங்க. இவ்வளவு நீங்க அறிவிச்சிருக்க திட்டம்லாம் சாதாரணமானது கிடையாது. திருமணங்கள் நடந்தால் நான் வந்து பட்டுப்புடவையும் 1 பவுன் நகையும் கொடுக்குறேன் அப்படின்னா, தாய்மாமன் சீரு அப்படின்றது எத்தனை லட்சங்கள் திருமணங்கள் நடக்குது ஒரு நாளைக்கு மட்டும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, இல்லை ஒரு ஆண்டுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டீங்களா? அப்போ நீங்க வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நான் மாசம் 4000 4500 கொடுக்குறேன் இப்படின்னு சொல்றது, அப்புறம் 15,000 கொடுக்குறேன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இது எல்லாமே நீங்க 6 சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த அதிமுகவே 3 சிலிண்டர் தான் சொன்னாங்க. இதற்கு முன்னர் திமுகவோட அறிக்கையிலே அதான் இருந்துச்சு, நடைமுறைப்படுத்த முடியல, அதெல்லாம் இருக்குது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இவ்வளவு விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இதற்காக எவ்வளவு தொகை செலவாகும்? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பிஜேபி கிட்ட இருந்து விஜய்னால நிதி கேட்டு வாங்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நிதி தருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, இன்னைக்கு எல்லாருக்குமே இதை ஒரு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றிய அரசு நிதி கொடுக்க முடியாதெல்லாம் எதையும் சொல்ல முடியாது. தரமாட்டாங்க, அவ்வளவுதான். சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டியது வந்துகிட்டு தான் இருக்கும். அது நிறுத்த யாராலும் முடியாது. அதை தாண்டி சிறப்பு திட்டங்கள், சிறப்பு நிகழ்வுகள், இதற்கு கொடுக்க வேண்டிய நிதி அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதான் சிறப்பு நிதியை இவங்களாலே வாங்க முடியலையே, திமுக அரசாலே வாங்க முடியலையே. அப்புறம் எப்படி தாவேக்கானால விஜய்னால சிறப்பு நிதியை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்க முடியும்? திமுகவாலே வாங்க முடியல, இவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக எப்படியாக கையாண்டது, தாவேக்கா எப்படியாக கையாண்டது, 2 வகையில நம்ம சொல்லலாம். மோடியை எதிர்த்து நிக்கிற, அமித்ஷாவை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் விஜய்க்கு இருக்கா இல்லையான்றத 2 நாள்ல சொல்ல முடியாது. இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு வேணா சொல்லலாம். வாய்ப்பு குறைவு. எதன் அடிப்படையில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா? வாய்ப்பு குறைவு எதன் அடிப்படையில் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு அந்த 2-3 நாட்கள் இருக்குல்ல, ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள், இந்த நாட்களில் கூட தன்னை ஆட்சியில் அமர்வதற்கு தடையாக இருப்பது ஆளுநர். ஆளுநருக்கு எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை ஆளுநர் ஈடுபடுறாருன்னா, தனிப்பட்ட முறையில் ஆளுநர் ஈடுபட மாட்டார். எதன் அடிப்படையில் ஈடுபடுறாருன்னா, பாஜக, அமித்ஷா, இந்த விஷயங்களை அவர் வந்து வெளிப்படையாக பேசவே இல்லையே. எனக்கு வந்து தடையா இருக்கிறதுக்கு காரணம் பாஜக தான், இந்த பின்னணியில பாஜக தான். சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லல. சார், அதற்கு முன்னர் சரி, நீங்க வந்து முதலமைச்சரா இல்ல தேர்தலுக்கு முன்னர் வந்து நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் ஜனநாயகன் படம் தடைபெற்றது. இப்ப ஜனநாயக படம் எப்படி தடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து சிபிஎஃப்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு, ஒன்றிய அரசினோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற போது ஏன் வந்து உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்க மறுத்தார்கள்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாவேக்கா ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றதற்கான இன்னொரு திட்டம் போடப்பட்டது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து அப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டது. யார் கலெக்ட் விட்டது? இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. திமுகவும் அதிமுகவும் ஒருங்கிணைந்து ஒரு பொது முதலமைச்சரை ஒரு முன்மொழிந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வரும்போதும் கூட இதற்கு பின்னணியிலும் பாஜக இருக்குது அப்படின்னு அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியல. அப்போ எதையுமே தனக்கு பர்சனலாக நேரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா தன்னுடைய கட்சிக்கு நேரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆட்சிக்கே எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது அமைந்தாலும் சரி, ஆட்சி அமைப்பதற்கே தடையாக ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, எதுலையுமே வந்து பாஜக இருக்குது அப்படின்றத நீங்க வெளிப்படையாக பேசவே இல்லை அப்படின்ற போது அடுத்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீங்க பேசுவீங்களான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் அவர் மேல இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்கா நின்று நீங்க ஒன்றியத்தை எதிர்த்து தமிழ்நாட்டை வந்து இதே லைன்ல எடுத்துட்டு போயிடுவீங்களா? இதே லைன்லனா நீங்க, நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட்டு நீங்க இந்த எடுத்துட்டு போயிடுவீங்களா அப்படின்றதான் எல்லாரும் முன்னாடி நீங்க சொன்னதுக்கு தைரியம் இல்லாத முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கத்துல அதிமுக கூட்டணி அமைக்கும் போது பின்னணியில பிஜேபி இருந்ததுன்னு சொல்றீங்களா? அது கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியம் பிஜேபி இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம், பேசப்பட்டுச்சு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைத்து இந்த விஷயத்தை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் உண்மையான இல்ல, இதுதான் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. முன் அனுபவமே இல்லாத விஜய் ஒரு அனுபவமிக்க ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை எப்படி சட்டசபையில் எதிர்கொள்ள போகிறாங்க? சட்டசபை எல்லாருமே திருப்பி சட்டசபைன்றாங்க. சட்டசபையே ஒரு ஆண்டுல எத்தனை நாள் நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். சட்டசபையில் எதிர்கொள்றதுன்றது ஓகே, சம்பவம்ல இன்னைக்கு சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபு கடைபிடிக்கப்பட்டு வருது. என்னன்னா, இதற்கு முன்னர்லாம் வந்து சட்டசபையில
என்ன நடந்துச்சு அப்படின்றத மக்கள் எப்படியாக தெரிந்து கொள்ள முடியும்னா அதை பற்றி பேசக்கூடிய பத்திரிகையாளர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறமா அவங்க சில வீடியோலாம் கொடுப்பாங்க கட் பண்ணி, எந்த அரசு இருக்குதோ அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது சொல்கிறேன், கட் பண்ணி கட்டிங் ஒட்டிங் பண்ணி ஆளக்கூடிய அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் வீடியோஸே வெளியில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முதல் முறையாக லைவ் செஞ்சாங்க, நேரலை செஞ்சாங்க. அந்த நேரலையிலையும் கூட ஆளக்கூடிய அரசுக்கு ஏதாவது சங்கடமான சில விஷயங்களை யாராவது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்களோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதோ அந்த டைமில் லைவை கட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ விஜய் என்ன பண்ண போறார்? சட்டப்பேரவை நிகழ்வை 100% நேரலை செய்ய போறாரா? வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொன்னீங்கல்ல நீங்க, வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம், இதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் மாதிரி நாங்க கிடையாது, நாங்க தான் மாற்றத்தை முன்வைத்து வந்தோம் அப்படின்றீங்களே. அப்போ இன்னைக்கு ஒரு படி நகர்ந்திருக்கு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை மக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குன்றதுனால வேற வழியே இல்லாம கடந்த திமுக அரசு அதை நேரலை செய்கிற அளவுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நீங்க 100% நேரலை செய்யுங்க. அவங்க 50% செய்தார்கள், நீங்க 100% நேரலை செய்யுங்க. அப்படின்ற போது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அப்போ நீங்க 2 திராவிட கட்சிகளையும் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் சட்டப்பேரவையில்? இப்போ மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நான் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் எல்லோருமே நான் பார்த்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு. அப்ப பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர் எப்படியாக இருந்திருக்க வேண்டும்? ஏன்னா நீங்க எண்ணத்தை முன் வச்சு வந்தீங்க, மாற்றத்தை முன்வைத்து வந்தீங்க. இவங்க 2 பேருக்கும் எதிராக வந்தீங்க. அப்ப இவர்கள் 2 கட்சிகளும் இதுவரை தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களை விட உங்களுடைய வேட்பாளர்கள் எப்படியாக மேன்மையானவர்களா இருக்கணும். மேன்மைனா நான் சொல்றது அந்த பொருள்ல புரிஞ்சுக்காதீங்க. எல்லா வகையிலுமே மக்களுக்கு நெருக்கமானவர்களாக, அரசியல் தெரிந்தவர்களாக, அடிப்படை நாகரிகம் தெரிந்தவர்களாக, இப்படிப்பட்ட நபர்களாக தானே இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் புரிதல் இருக்கக்கூடிய நபர்களாக இப்படி தானே இருந்திருக்கணும். அப்போ அதுதான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் வெளிப்பட போகுது. அப்போ அந்த விஷயம் வெளிப்படுதுல, அதை நீங்க எப்படி கையாள போறீங்க, எப்படி சென்சார் பண்ண போறீங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க தானே போறோம். இப்போ 100% நேரலை வந்துருமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்போ இப்போதான் மக்கள் கேள்வி எழுப்பாங்க. சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பேச தெரியல அப்படின்ற மாதிரி நாம ஒரு கொச்சையா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம அப்படியாக பார்க்க முடியாது. ஒரு சிலர் அதை டெலிவர் பண்ற விஷயத்துல சில தடங்கள் ஏற்படும். ஆனா அது விஷயம் கிடையாது. சட்டப்பேரவையில் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன், எப்படி பேசுறேன்ற அடிப்படையில நீங்க நல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட மாட்டீர்கள். உங்களுடைய தொகுதியில நீங்க உங்களுடைய உங்களுக்கும் எப்படியாக நெருக்கம் இருக்கு, உங்க தொகுதி மக்களினுடைய பிரச்சனையை எப்படியாக நீங்க கையாளுகிறீர்கள், அதை எப்படி நீங்க பேரவையில முன்வைக்கிறீங்க, உங்க தொகுதிக்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, இதன் மூலமாக தான் நீங்க கணிக்கப்படுவீங்க. நான் அதன் அடிப்படையில் சொல்ல வரல. இன்னைக்கு பாதி பேருக்கு பேச தெரியாது, அதன் அடிப்படையில் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அரசினுடைய அடிப்படையான நடவடிக்கைகள் அது எப்படி இயங்குது, அதன் மூலமாக நாம் எதை என்னுடைய சட்டமன்ற மக்களுக்கு, என் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அதை சாதித்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த மாதிரியான நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கணும். கற்றுப்பாங்க, எல்லாருமே கற்றுப்பாங்க. எல்லாருமே இது உடனடியாக நடக்க போகிறதுல எல்லாருமே கற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இவர்களும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு அப்படின்றது எவ்வளவு கால அவகாசம் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் பொறுத்திருந்து. விஜயோட சர்க்கார் ஜெயிக்குமா, விஜய் முதலமைச்சராக ஜெயிப்பார் அப்படின்னு முதல் 100 நாட்களில் நமக்கு பட்டவத்தனமாக அப்படியே வெட்ட வெளிச்சம் போட்டு தெரிஞ்சிடும். அதன் பிறகு இன்னும் நம்ம கூடுதலான விஷயங்களை தொடர்ச்சி நம்ம பேசலாம், இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நம்புறேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.